தம்பி விசை, தமிழையும் கொஞ்சம் பாருங்கோ. இப்படித்தான் கட்சி பேர்ல இலக்கணப்புல இருக்குண்ட 2-3 நாட்கள்ல ஆராய்ஞ்சு சரி செஞ்சீங்க. என்ன, எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லல. சரி, அதை விடுவான். இப்ப பார்த்தா கட்சி கொள்கை பாடல் என்று தமிழன் கொடி பறக்குது என ஒன்றை வெளியிட்டு இருக்கீங்க. நானும் சும்மா இருந்திருப்பேன். ஆனா நீங்க தமிழன் கொடி பறக்குது என்றவுடன் தமிழையும் பார்த்தேன். அந்த பாதிப்புல தான் பாருங்க நானும் கொச்ச தமிழ்ல கதைக்கிறேன். தமிழையும் தமிழனையும் கட்சி கொள்கையையும் தலைவனையும் இணைக்கும் போது இன்னும் நல்ல செறிவு தமிழை கையாண்டிருக்கலாம். இவ்வகையான பாடல்கள்ல தலைவனின் ஆளுமை வெளிப்பட வேண்டும். அதற்கு கவிஞனின் தமிழ் ஆளுமை வெளிவர வேண்டும். மக்கள் மனங்களில் உணர்வு பொங்க வேண்டும். இப்ப யார்தான் இதெல்லாம் பாக்குறாங்க? வலைத்தளங்கள்ல யார் பிரபலமோ அவங்கள பின்பற்றுறாங்க என்ற ஒரே துணிச்சல்ல தான் இந்த பாடல் எழுதியிருக்காங்க போல. முதலாவது வரியை பார்த்தா அப்பப்பா, தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது. தலைவன் யுகம் பிறக்குது. வாட் அ ஸ்டார்ட்! நானும் புரட்சிகரமா இருக்கும் என்று பார்த்தேன். 3 எழுத்து என்று 2வது வரி ஆரம்பிக்கவே புரிஞ்சிட்டு தமிழ் முடங்க போகுது. அடுத்த வரி அப்பப்பா, சிறுசும் பெருசும் ரசிக்குது. இந்த இந்திய தமிழ் படங்கள்ல விவேக்கோட நகைச்சுவை காட்சிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த சிறுசும் பெருசும் எல்லாம் மரியாதை நிமித்தம் உச்சரிக்கப்படும் சொற்களா எனக்கு தெரியல, தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை. சரி என்றே வச்சுக்கொள்வோமே. திருப்பி வருவோம். சிறுசும் பெருசும் ரசிக்குது. இலக்கணப்படி பார்த்தோம்டா உயர்த்திணையில ஆரம்பிக்குது, அகிர்திணையில முடியுது. சரி, இலக்கணத்தையும் விடுவோமே. கொச்சை பேச்சு தமிழாவே இருக்கட்டும். தமிழன் கொடி பறக்க, தலைவன் யுகம் புறக்க, அந்த 2ம் ரசிக்குது. இது என்னத்தை சொல்ல வருது? உணர்வு கொண்டெழுதல் வேறு, ரசித்தல் வேறு அல்லவா? மக்களோட தொப்புள் கொடியில் முளைச்ச கொடியும் பறக்குது. வாட் இஸ் தட்? முளைச்ச என்ற கொச்சை தமிழ் சொல்ல விடுவோம். கொடியும் பறக்குது. இங்கு கொடியும், இந்த கொடி எந்த கொடி? தமிழன் கொடியும் மக்களின் தொப்புள் கொடியில் முளைத்த கொடியும் ஒன்றோ வேறோ குழப்பமாவே இருக்கு. மக்களும் அவனை மனசுல வச்சு ஆடிப்பாடி கூப்பிடுது. மக்களும் கூப்பிடுது. தமிழ் இலக்கணப்படி பார்த்தா மக்கள் கூப்பிடுது என்றெல்லாம் வரணும். சரி, அதையும் விடுவோம். அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த வரி, நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது. அப்ப நன்றியத்தான் நம்ம தலைவன் காட்ட போற. தன்னுடைய கடமையாக தமிழன் பால் கொண்ட அக்கறை இல்ல அவர் தலைவரானது. தரையின் கொடி, தரையின் கொடி என கொல, தரை வேறு மண் வேறு. எந்த பாசத்தை பெற்ற சொல்ல வாரங்க? நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி உருவி கொடுத்தோம். ஆஹா, உருவி உருவி கொடுத்தல் அப்படின்னா அடுத்தது, பச்சை நீல திலகம் வச்சோம். தமிழன் வாழ்வில் பச்சை நீல திலகங்கள் எங்கு வந்ததோ யாமறியோம் பராபரமே. பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வர்றத பறையடிச்சோம். அப்படின்னா நீங்க களத்துல இறங்கி பரிதவிக்கும் மக்களுக்காக பாடுபட மாட்டீங்க. ஐயோ சிங்கம் வருது, ஐயோ சிங்கம் வருது என்று பறையடிச்சு யாரையாச்சும் துணைக்கு கூப்பிடுவீங்க. சரி, எல்லாத்தையும் அப்பாடா, இந்த ஒரு வரி மட்டும் நல்லா இருந்துச்சு. இது அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி. மீண்டும் முயற்சிக்க.